கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ரேவதி கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ரோஹிணி அவங்க தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, என்னை யாரும் தயவு செய்து கம்பல் பண்ணாதீங்க, என்னால் இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கவே முடியாது, கண்டிப்பாக மகேஷ் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த சிவனாண்டிக்கு பயந்தெல்லாம் என்னால் வேற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்க முடியாது, ஏன் நிலைமையிலேருந்து யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க, தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க, நான் யாருக்கிட்டே பேச விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவை பற்றி நீ யோசிக்க மாட்டீங்க, அந்த சிவனாண்டி எப்படி பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா அம்மா கிட்ட, அதை பார்த்தா எங்களுக்கே கோவம் வருது அப்படின்னு சொல்ல, அதுக்காக என் வாழ்க்கையை பலி கொடுக்க சொல்கிறீங்களா, என் மனசுக்கு பிடிச்சவர் தான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அம்மா கை நீட்டினவர் எல்லார் கூடையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாங்க. சரி நீங்கள் போங்க, நான் பேசி கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியா அவங்க சிஸ்டரை அங்கேருந்து அமுச்சு விடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே வந்துட்டு ரேவதி அமைதியாக அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல போகிற சொல்லு, உன் அம்மா மானத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த நிச்சயத்தை பண்ணிக்கோன்னு சொல்லி நீ சொல்ல போறியா, எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரா, என் மனசில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபோனை பார்த்ததுமே சந்திரா வந்துட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க. அட பாவிங்களா, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கொழுந்தனாரே அண்ணி மாதிரி தெரியலையே, கேடு கெட்டு ஜென்மங்க போல, நம்ம ஒன்று நினச்சி கடத்தினா இங்கே வேறு மாதிரியில் போய்கிட்டு இருக்கு. உடனே இந்த ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சாதான் அவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார். உடனே அவர்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி சிவனாண்டி கையில் ஃபோன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சிவனாண்டி வந்துட்டு அந்த ஃபோனை பார்த்ததுமே அதை பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணாலே செய்ய காமிக்க ஃபோனை வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இவரும் மிரண்டு போயிடுறாரு. அட கொடுமையே, சே நம்ம கடத்தி தப்பு பண்ணிட்டோமே, எனக்கு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரியோட மகளுக்கு சரியான மாப்பிள்ள இவன் தான், மகளோட வாழ்க்கை பாழாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ கிடந்து கதறி துடிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்க வந்து சந்திரா கேட்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் வேறு மாதிரி யோசித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா மகேஷை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவார் இந்த இடத்துக்கு. அப்போ தான் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கும், நிச்சயதார்த்தமும் நடக்கும், அப்போ தான் ரேவதியோட வாழ்க்கை பாழாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கார்த்தி நல்லவர், நல்ல பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நல்லா தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு திக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், மகேஷ் கண்டிப்பாக வருவார், இந்த சிவனாண்டி தான் ஏதோ பண்ணியிருக்கான், மகேஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மகேஷை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், உங்கள் அம்மாவோட வார்த்தைக்காக நீ வந்துட்டு இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அப்போ ஒரு கண்டிஷன், நான் வந்துட்டு நிச்சயத்துக்கு ஒத்துக்கிறேன், என் கையில் நீ மோதிரம் போடு, ஆனால் கல்யாணம் மட்டும் எனக்கு மகேஷ் கூட தான் நடக்கணும், மகேஷ் இருந்தால் தான் என் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த கண்டிஷனுக்கு நானும் ஒத்துக்கிறேன், அவங்க அம்மாவோட மானத்தை காப்பாற்றணும், உங்கள் குடும்ப கௌரவத்துக்காண்டி தான் நானும் இந்த நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா யோசிக்கிறாங்க, இவன் பேசுகிறேன்னு போயிருக்கான், அப்படி என்னத்தை கிளிக்கிறான்னு பார்ப்போம், சே நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, உண்மை என்னன்னு தெரியாமல் அவசரப்பட்டு நம்ம அந்த மாப்பிள்ளையை கடத்திருக்கக்கூடாது, இப்போ என்னடா பண்ணுறது, என்ன பண்ணி அவன் அந்த மாப்பிள்ளையை உள்ளே கூப்பிட்டு வர்றதுன்னு தெரியலையே, இவர் என்ன யோசிச்சிருக்காருன்னு தெரியலையே, இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி வர்றாங்க, கார்த்தி வர்றாங்க. அம்மா இந்த நிச்சயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இந்த திக்கம் சிவனாண்டிக்கு ஷாக் ஆகிடுது, சந்திராவுக்கு ஷாக் ஆகிடுது. அவங்க அம்மா வந்துட்டு, எனக்கு தெரியும் இந்த அம்மாவோட மனசை நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும், பார்த்தையா சிவனாண்டி, எப்போவுமே இந்த அம்மா பேச்சை கேட்குறவ தான் என்னோட மக, இப்போது இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும், கண்குளிர அதை பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து பாட்டி இந்த திக்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. முருகா, கடைசியில் நீ நினச்ச மாதிரியே தான் நடக்கு, கண்டிப்பாக என் பேரனுக்கு பேத்திக்கினா நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னமோ என் பேரனுக்கு அழகுள்ள அறிவில்லான்ற மாதிரி எப்படி முனைச்சிக்கிட்டு போனா, இப்போ அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டல்ல அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி பொறுமையாயிரு அப்படின்னு முருகர் சொல்லி சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.